அனுபவத்தை, கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவனுடைய அனுபவத்தை வசனங்களாக எழுதப்பட்ட சில வசனங்களை தியானித்து அவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்த யோபுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். அப்படிங்க யோபு. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷனும் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டுகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓகிறான். இந்த உலகத்தில் பிறந்த மனிதனுடைய வாழ்க்கையை வேதம் எவ்வாறாக குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வாழ்நாள் குறுகினவர்கள் நாம், சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். ஸ்திரீனிடத்தில் பிறந்தாச்சுன்னா வாழ்நாள் குறுகியது, சஞ்சலம் நிறைந்தவனமாக இருக்கிறான், பூவை போல பூத்து, அவ்வளோதான், பூ போல. அப்படியே அந்த குழந்தை பிறந்த உடனே காட்டுறாங்கல்ல, இப்படி பூ போல் அழகாக இருக்குது. கன்னத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். வளர வளர கருப்பானா கூட பிறக்கும்போது கலர் அழகாக இருக்கும் எல்லா குழந்தைகள், அடுதானே? அப்போது பூ போல் பிறக்கிற ஒரு குழந்தை அவனுடைய வாழ்க்கை மறையும் பொழுது அது பார்க்க கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நிழலை போல, அவ்வளோதான். ஒரு நிழலுக்கு ஒரு இடம் கிடையாது. இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், அங்கே இருக்கும். நிழல் ஒவ்வொரு மணி நேரமும் நிழல் அந்த இடம் மாறிட்டே இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையும் நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை என்று யோபு சொல்லுகிறதை நம்ம படிக்கிறோம். அதே யோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை யாராவது படிச்சிங்கன்னா, அதற்கு பின்பு யோபு வாயை திறந்து பிறந்த நாளை சபித்து, 3ஆம் வசனத்தையும் படிங்க. ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கொடூரமான பாதை. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் பிறந்த அன்னைக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த உலகம் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் பாருங்க, அந்த நாள் அழியட்டும் அப்படிங்கிறான். யார் சொல்கிறான்னா, ஒரு பரிசுத்தவான் சொல்கிறான். நான் பிறந்த நாளும் இந்த உலகத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டா, என் தாய் சந்தோஷப்பட்டா, என் அம்மா சந்தோஷப்பட்டா, என் உறவுகளெல்லாம் சந்தோஷப்பட்டாங்கல்ல, அன்னைக்கு இருந்த மகிழ்ச்சி வாழ்க்கை நம்ம நினைக்கிறது போல கிடையாது. ஐயோ, அந்த பிறந்த அன்னைக்கு என்னை தூக்கி கொண்டாடின அந்த உலகம் இந்த வாழ்க்கை கடந்து வருகிற பாதையில் என்னை தூக்கி கொண்டாடுகிறது கிடையாது நம்மளை. அவன் சொல்கிறான், அந்த நாள் அழிந்து போகட்டுங்கிறான். ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்ன நாள் இன்னைக்கு கூட அநேகனுடைய மனநிலையில் ஏன் தான் பிறந்தோமோ அப்படிங்கிற மனநிலை இன்னும் இருக்குது. சிலருக்கு ஏன்டா ஆம்பளை பிள்ளையாக பிறந்தோமோ, சிலருக்கு ஏன் பொம்பளை பிள்ளையாக பிறந்தோமோ, சிலருக்கு ஏன் மூத்த பையனாக பிறந்தோம், சிலருக்கு கடைக்குட்டியாக பிறந்தோம். பிறக்காமையே இருந்திருக்கலாம்ல. பிறந்தால் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அது மனிதனுக்கு நியமித்த, சாலமோன் இடத்துல சொல்கிற தொல்லையை கண்டேங்கிறான். அந்த வசனத்தை முடிந்த எடுத்து படிங்க, தேடல, டைம் இல்லை எனக்கு. நான் பூமிக்கு கீழே மனிதனுக்கென்று நியமித்த தொல்லையை கண்டேன் அப்படிங்கிறான். அப்போது மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இந்த உலகத்தில் தொல்லை நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த பிறக்கும்போது இருந்த மகிழ்ச்சி வளர 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 வளர, அப்படி தானே? பிறக்கும்போது செல்லம் வாங்க, குட்டியும் வாங்க, தங்கம் வாங்க, வளர வளர நாய்க்கு போய் கடைசி பேய்க்கு பிசாசுக்கு வந்து என்ன செய்யும், தொல்லை. அப்படி தானே? குழந்தை பிறக்காதுலேன்னு ஏங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைய வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது பேயா பிசாசா தொல்லையான்ட்டு. பிறக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி. 3:10 படிங்க பார்க்கலாம். தொல்லையை தொல்லை தாங்க.
நீங்கள் மனுஷனாக பிறந்த இங்கே யாராவது உங்களை தொல்லை இல்லை, யாராவது உங்களை உங்கள் வாழ்நாளில் நீலாம் ஒரு தொல்லை, நீ ஏன் பிறந்த, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்னை பார்த்து யாருமே நீ ஏன் பிறந்தன்னு கேள்வி கேட்கல. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், எனக்கு தெரில, சொல்லுங்கள். யாராக இருக்கலாம், நான் பிறந்தலேருந்து இது வரைக்கும் நீ ஏன் பிறந்தன்னு என்னை பார்த்து யாருமே கேள்வி கேட்கல. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு நான் பெரிய ப்ரைஸ் தரேன். யாராவது சும்மா சொல்லுங்கள், உண்மையே சொல்லுங்கள். என்னெல்லாம் அப்படி யாரும் கேள்வி கேட்கல. அப்படி யாராவது தேவிஸ்டர் யாருக்கு அப்படி கை தூக்குறேன் இல்லையா? அவங்க யோசிக்கிறத பார்த்தா கை தூக்குறது மேலேயே இருந்துச்சு. அப்போது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான் இருக்கோம், தொல்லையாக தான் இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. பிறக்கும்போது பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு 4, 5, 6 அப்படின்னு குமியும். இப்போ பிறந்தநாள் அன்றைக்கி ஜட்டி பண்ணி நடக்கிறதுக்கே நம்ம படாத பாடு என்ன வேண்டியிருக்கு, தொல்லை. வளர வளர மனிதனுக்கு ஆண்டவர் நியமித்த பாதை தொல்லைன்னு சொல்லு. அதை யோபு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. யோபு 6ஆம் அதிகாரம் என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு, ஐயோ என்னுடைய பிரச்சனைகள்லாம் நீதி தராசில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தான் யாருக்கும் புரிஞ்சிக்கவே முடியலை என் சஞ்சலத்தை, என் பாரத்தை, என் கவலையை. ஆனால் அது எப்படி இருக்குது அவனுடைய சஞ்சலம்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, படிங்க. ஐயோ என் சஞ்சலம் கடற்கரை மணல். அப்படின்னா பீச்சுக்கு போயிட்டு ஒரு மண் எடுத்து உங்களால் எண்ண முடியுமா? அதை விட மனிதனுடைய வாழ்க்கை கடற்கரை மணலை விட பாரமாய் இருக்கும். ஆகையால் என் துக்கம், அடுத்த வசனத்தை படிங்க. ஐயோ அவருடைய அம்புகள் தைத்திருக்கிறது. சில நேரத்தில் அப்படியே நம்ம உயிரை குடிக்கும். போராட்டம், வலி, வேதனை நம்ம உயிர் அப்படியே எடுக்கும், பலன் எடுக்கும். உங்களுக்கே தெரியும், பலன் குன்றி போகிற அப்படியே உயிர் எடுக்கிறோம். சர்வ வல்லமருடைய அம்பு, தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக, அது சொல்லவே முடியாது. இந்த வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்ட, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கப்பட்ட பயங்கரங்கள் 1, 2 அணியணியா நிற்குது. இது எல்லாருக்கும் பொருந்தும். இது ஏழை, பணக்காரன், நல்லவன், கெட்டவன், பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, பாவிகள், ஊழியக்காரன், ஊழியக்காரி, இப்படிலாம் பிரிச்சுந்தான் இந்த வாழ்க்கை கிடையாது. இது கெட்டவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை, நல்லவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கைலாம் கிடையாது. மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இது உண்டு. இங்கே யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பீங்க? நான் பரிசுத்தமாக வாழ்ந்த நாட்கள் எப்படி, எல்லாருக்கும் ஒரு சில நாட்கள் ரொம்ப பயங்கரமாக முத்தி போய் அப்படியே கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பரிசுத்தமாக வாழ்ந்த அனுபவம் எல்லாருக்கும் ஆண்டவர் நியமித்திருப்பார். அந்த சமயத்தில் எனக்கு பிரச்சனை அணியாகவே வரவே இல்லை. என் பாரம் ரொம்ப லகுவாக இருந்து யாராவது சொல்ல முடியுமா? அப்போது நல்லா கவனிங்க, மனிதனாய் பிறக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாரம் கடற்கரை மணலை பார்க்கிலும். இதை யாராவது சொல்ல முடியுமா? அதான் சொல்கிறேன், யாராவது வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு வாங்க. ஐயோ என்னுடைய பாரத்தை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய கண்ணீர்களை, என்னுடைய வலிகளை, வேதனைகளை யார்கிட்டையும் சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது. யாராவது வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு போடுங்க என் பாரத்தை. அந்த கடற்கரை மணலை முழுவதும் போட்டால் கூட என் பாரத்திற்கு ஈக்குவலான விட அது வராது. அதை விட என்னுடைய பாரம் பயங்கரமானது. மனிதனாய் பிறந்தவனுடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லக்கூடிய பகுதி இவைகளெல்லாம் யோபு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 7ஆம் அதிகாரம். மாயையான மாதங்கள். ஐயோ மாதம் இப்பெல்லாம் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம்லாம் நான் நினைக்கிறது கிடையாது. வருஷத்தில் முதல் நாள், 2வது நாள், பிறந்த நாள்லாம் நான் நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லா நாட்களும், மாதங்களும் எனக்கு எப்படி இருக்குன்னா மாயையான மாதங்கள்.
இதுக்கு எனக்கு நம்பிக்கை தரக்கூடிய நாட்கள் கிடையாது. இது எனக்கு மகிழ்ச்சியான மாதம் கிடையாது. எனக்கு மகிழ்ச்சியான நாட்கள் கிடையாது. மகிழ்ச்சியான நேரங்கள் கிடையாது. நான் அனுபவிக்கிற எல்லா நிமிடங்களும் மாதங்களும் மாயையான நாட்கள், மாயையான மாதங்களும். அடுத்து ஒவ்வொரு இரவும் சஞ்சலமான இரவுகள். படிங்க, அப்படியே படிங்க. தூங்குனா எப்பண்டா எழுந்து விடியும். ஆமாம், விடிஞ்சிருச்சுன்னா எப்பண்டா நைட் ஆகும் தூங்கலான்னு தோணும். விடிஞ்சிருச்சுன்னா நைட் ஆகணும்னு தோணும். நைட் ஆயிடுச்சுன்னா விடிஞ்சிருக்குன்னு தோணும். ஐயோ இங்கே இருக்கிறதுக்கு அங்கே போகலான்னு தோணும். அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வரலான்னு தோணும். ஐயோ சர்ச்சுக்கு போகலான்னு தோணும். ஜோமெல்லாம் தோணும். என்னெல்லாமா தோணுது. ஆனால் என்னுடைய நேரங்களின் நாட்களும் மாயையானது என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இவைகள்லாம் யாருக்கு நடந்ததுன்னா, ஒரு பரிசுத்தவானுக்கு நடந்த வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை வாசிக்கிறேன். அப்படி 6 வரைக்கும் படிச்சிட்டிங்களா? என் மாம்சம் பூச்சிகளினாலும், அது புழுதியினால் மூடப்பட்டிருக்கு. ஐயோயோ, என்னுடைய பலவீனங்கள் ஒரு பக்கம். ஆமாம், பலவீனங்கள் தான் உலகத்தில் கொடுமையானது. பயங்கரமான பலவீனங்கள், வலிகள். எப்போதுமே ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறான் அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமான வாழ்க்கை. இன்னொரு வசனத்தில் சாலமோன் சொல்கிறான், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து படிங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம். தன் தாயின் வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்ட, தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போகிறான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவது இல்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இது கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதனால் அவனுக்கு லாபம் என்ன? தன் நாட்களெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடை. இதுதாங்க நிஜ வாழ்க்கை. மனிதனுக்கு கீழே சாலமோன் அவன் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். இந்த பாடம் நமக்கு புரிஞ்சாலே வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். ஆனால் இதை விட ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ நம்ம ஆசைப்படுறோம். இப்போ வாழ்க்கை மாயையான நாட்கள், மாயையான மாதங்கள். வாழ்க்கை நிரந்தரமல்ல. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் பாருங்களேன், அவனால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ. ஆனால் இதெல்லாம் நான் மீறணும், இதெல்லாம் நான் ஜெயிக்கணும், இதெல்லாம் நான் உடைக்கணும், நான் அங்கே போகணும், பரலோகத்து அப்படியே என்ன நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஐயோ ஆண்டவர், அப்படி ஒரு போராட்டத்தை போராட சில முயற்சி செய்கிறோம். வலியும் வேதனையும் ஏமாற்றமும் அடைவோம். சிலர் வாழ்க்கை பிராக்டிக்கலாக அந்த உலகத்தில் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தெரியாமல், சாலமோனை விட ஒரு பெரிய ஞானி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? வேதமே தெளிவாக இருக்கு. அவனுக்கு பிறகும் சரி முன்னும் சரி அவனை போல ஒரு ஞானவான் இல்லைங்கிறான். அவன் இன்னொரு இடத்துல சொல்கிறான், என்னால் ஆண்டுடைய கிரியைகளை நினச்சி பார்க்க நான் யோசிக்கிறேன், மனிதனுடைய அறிவுக்கு அது எட்டாதது. என்னட்டெல்லாம் யாராவது ரொம்ப மோட்டிவேஷன் ஸ்பீச், வேதத்திற்கு புறம்பா பேசக்கூடிய பேச்சுகள், உற்சாகப்படுத்துறதுக்காக சில பேச்சுகள்லாம் பேசும்போது நான் எனக்குள்ளே அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன், எனக்குள்ளே சிரிச்சுக்குவேன். ஏன்னா வேதத்தை மீறிய ஒரு ஞானம், வேதத்தை மீறிய ஒரு அறிவு, ஆண்டவருடைய அனுமதியை மீறி ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் வாழ்க்கை ரொம்ப குறுகியதுங்கிறத நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ஒரு பாஸ்டரோட பையன் நாகர்கோவில், எங்கள் அப்பாவோட தெரிஞ்சவர், ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நாகர்கோவிலில் அந்த அப்பா, அவர் ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறார். ஒரு பொண்ணு
அந்த பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். படிக்க வச்சு சென்னையில் வேலைக்கு வந்து பேங்க் லோன் எடுத்து லோன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கான், ஊருக்கு போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கிறான். ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறான், வீட்டிலலாம் பேசியிருக்கிறான். திடீர்னு பார்த்தா ஃபோனு ஆஃபு. சரி காலையில் வருவான் அப்படின்னு பார்த்தா நைட்டு லேட்டாக ஃபோன் வருதான். அப்படியே படியில் நின்றுருக்கவன் கீழே விழுந்துருக்கிறான். எதுவும் இடிக்கலையான்னு தெரியல. சின்ன பையன், வாலிப பையன். அவனுடைய சகோதரியுடைய வாழ்க்கை, இவனுடைய வாழ்க்கை எல்லாம் அவன் மேலே தான் கட்டப்பட்டுச்சு. எல்லாமே அந்த குடும்பத்தோட ஒரே நம்பிக்கை அவன் தான். மறிச்சிட்டான். அவங்க அப்பாவில் எந்திரிச்சு நிற்க கூட முடியாது. ஊழியக்காரர், சின்ன வயசு, பெரிய வயசு, வாலிப வயசு, ஆண்கள், பெண்கள் என்றெல்லாம் ஆண்டவருக்கு பார்க்கிறது கிடையாது. வாழ்க்கை மிக கொடியது, குறுகியது, புகையை போன்றது, அழியக்கூடியது. இந்த வாழ்க்கையை வேதத்திற்கு உட்பட்டு, கர்த்தருக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தால் பரலோகம் கிடைக்கும். இந்த உலகத்திலேயும் சில ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, தண்டனைகளிலிருந்து, இந்த உபத்திரவத்திலிருந்து தப்பித்து கொள்ள உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் ஒருத்தங்க எடுத்துட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் ஒரு கேராக கூட எடுக்க மாட்டார். நமக்கு ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டு ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். இப்போ நான் என்னை வைத்துக்கொள்ளுங்களேன், என் மரணம் அவர் ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டார். ஏன்னா என் மரணம் அவரை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. உங்களுடைய மரணம் அவரை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. அது எந்த வயசில் எடுத்தாலும் சரி. இன்னைக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் சொல்லு, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ தான் வேலைக்கு போனா, இப்போ அதெல்லாம் அவர் ஒரு கேராகவே எடுக்க மாட்டார். உங்கள் மரணத்தெல்லாம், நம்ம மரணத்தெல்லாம் அவர் ஒரு இழப்பாகவே பார்க்க மாட்டார், லாபமாக பார்க்குறவர் ஆண்டவர். சின்ன வயசில் ஆண்டவர் எடுத்துட்டார், வயசான வயசில் எடுத்துட்டார், ஐயோ இப்போமே எடுத்துட்டார். நிறைய அவரெல்லாம் அந்த நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதனால் மரணத்தை 24 மணி நேரமும் மரணத்தை சுமந்து திரிகிறோம் என்று பவுல் இடத்துல பவுல் தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம் சில நேரத்தில், இப்போ எனக்கு 42 வயசுன்னு வச்சுக்காங்களேன், நான் ஒரு 60 வயசு ஆளுகளை பார்த்து இவருக்கு பிறகு தான் நான் சாவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நோ. யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. கொஞ்ச காலம்தான் வாழ போகிறோம். அந்த கொஞ்ச காலங்கிறது எவ்வளோ நேரம் கூட நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை குறித்து திட்டமிடுறது, பிளான் போடுறது, பெருசாக யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாளைய குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக திட்டமிடாதீங்க. அன்னன்னைக்கு நாளைக்குரிய பாடுகள் அன்னன்னைக்கு போதும். என்னைக்கோ நடக்க போகிறக்குரிய கவலைகள் அதான் செய்தி. இந்த கவலை வாழப்போகிற குறுகிய அந்த வாழ்க்கையில் கவலைப்பட்டு நம்மளை அழிவாக்கிட்டு இருக்கிறோம். கவலைப்படுகிறதுனால அந்த உலகத்தில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அந்த மனக்கவலைகளுக்குள்ளே நம்ம போய் அதுக்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. டாக்டர்ஸ் எவ்வளவோ கவுன்சிலிங் கொடுத்து பார்க்குறாங்க, மருந்து கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் கவலைப்படுவதற்கான மருந்து இன்னும் இந்த உலகத்தில் இல்லை. சீக்கிரமாக நம்ம உயிரை அழிக்கக்கூடியது, உயிரை அழிச்சா கூட பரவாயில்ல, உங்கள் நிம்மதியை அழிக்கக்கூடியது, உங்கள் சந்தோஷத்தை அழிக்கக்கூடியது. கொஞ்ச காலம் வாழ போகிறீங்க, அது கவலைப்பட்டு அழுது
நானும் சுற்றி இருக்கவங்களையும் கவலைப்பட்டு நம்ம இன்றைக்கி ஒரு வழியாக ஆக்கிட்டு நம்மளும் அழிஞ்சு சுற்றி இருக்கவங்களும் அழிஞ்சு அளவு வச்சு போராடி வாழ்க்கையை திகிலும் நரகமாக்கிட்டு வாழணும்னு ஆசைப்படுறோம். நம்ம சிறியோர் முதல் பெரியவங்க வரைக்கும் கவலை. இந்த பிள்ளைகளுக்கு என்ன கவலை? ஆனால் கவலைப்படுதுங்க. சந்தோஷமாக சாப்பிடுங்க, தின்னுங்க, தூங்குங்க, ஸ்கூலுக்கு போங்க, படிங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கவலை ஃபீல் ஆகுதுங்க. இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளைகளுக்கே கவலை தொத்திக்கிடுது, கோவிச்சுக்கிடுதுங்க, மூஞ்ச தூக்கிக்கிடுதுங்க. எங்கே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த கவலை. அப்பா எனக்கு உங்கள் மேலே கோவம், அப்பா உங்களுக்கு மேலே கோவம், அம்மா எனக்கு உங்கள் மேலே கோவம். சின்ன பிள்ளைங்க, நான் சொல்லு 2-3 வயசு பிள்ளைங்க, அங்கேயே இந்த கவலை வந்துருச்சு. அங்கே ஆரம்பிக்கிற கவலை ஒரு கல்யாணம் போகிற புருஷன் முன்னாடி கவலைப்பட ஆரம்பிச்சு, பொண்டாட்டி முன்னாடி கவலைப்பட, பிள்ளைங்க எப்படி கவலைப்பட்டு அவங்க வாழ்க்கையை நரகமாக்கி கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடிப்போம். அஞ்ஞானிகள் கவலைப்படுகிறவங்க, அவங்கெல்லாம் அறிவில்லாதவங்க தான் கவலைப்படுவாங்க. அஞ்ஞானிகள்லாம் அறிவில்லாதவங்க. நீங்கள் இந்த உலகத்தில் கவலைப்படுறீங்க, அறிவில்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவலைப்படுகிறதுனால எதை நீங்கள் சாதிக்கிறீர்கள்? துக்கப்படுகிறதுனால எதை நீங்கள் சாதிக்கிறீர்கள்? ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறாய். ஆண்டவரும் அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவர் பாதத்தில் உட்காருங்க, அவனுடைய வார்த்தையை கேளுங்க. கவலை, அநேக காரியம், தேவையில்லாத கவலை. நீ அநேக காரியங்களை யோசிச்சு கவலை. பிள்ளைங்க இப்போ தான் பிறந்திருக்கும், அதுக்கு கல்யாணம் முடித்து அதுக்கு என்ன பேர் வைக்கிற பேர குழந்தை வரைக்கும் கவலை. அநேக கவலைகளை நாமே வாலண்டியாக போய் உள்ளே வச்சுக்குவோம். அது பிடிச்சிருக்கு சிலருக்கு. கவலைப்பட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கிறது, எப்போ பார்த்தாலும் அழுகிற மாதிரியே காட்டிக்கிறது, எப்போ பார்த்தாலும் நோய்ங்கிறது சிலருக்கு பிடிச்சிருச்சு. கவலைப்பட்டு ஏதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டு அநேக கவலை. வாழப்போகிறது கொஞ்ச நாள், கொஞ்சம் நிமிஷம், கொஞ்சம் வருஷம். கவலை, அநேக காரியங்களை குறித்து கவலை. நம்மளே தூக்கி கொண்டு வந்து மேலே போட்டுக்குவோம். அநேக ஆண்டவர் அதான் சொல்ல மார்த்தாளை பார்த்து, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அதை ஒடுக்கும் பைபிள் சொல்லுது. சில கவலைகள் உண்மையான கவலைகளாக இருக்கலாம். வீட்டில் கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, நெருக்கடி இருக்குது, வீட்டில் வியாதி இருக்குது. கவலைப்படுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த கவலை எது வரைக்கும் இருக்கணும்னா, அந்த கவலையை நம்ம ஒரு பில்டப் பண்ணி அதை நம்ம அதுக்கு ஒரு கதை திரைக்கதெல்லாம் எழுதி நம்ம ஒரு பில்டப் பண்ணி அதை மனசுக்குள்ளே யோசிப்போம் பாருங்க. அந்த கவலையை ஆண்டவர் ஒரு நாள் சப்போர்ட் பண்ண மாட்டார். வருத்தம் இருக்கா, வறுமை இருக்கா, கஷ்டம் இருக்கா, கவலைப்படுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அதை சரி செய்வார். ஆனால் அதை என்ன தெரியுமா செய்வோம்? ஐயோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு எனக்கு இல்லைங்க, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஆண்டவரே எனக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லைப்பா, நல்ல உடுக்கிற ஒரு உடையை கொடுங்கப்பா, கேட்குறது தப்பு கிடையாது, கவலைப்படுங்க. ஆனால் அதை எப்படி தேவையில்லாத கவலை, ஐயோ நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல ட்ரெஸ், பார்க்குறவங்ககிட்டலாம் நல்ல ட்ரெஸ் இல்லை, பார்க்குறவங்ககிட்டலாம் நல்ல ட்ரெஸ் இல்லை, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, நான் மாத்திரம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போகிறேன், இவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, நான் நல்ல ட்ரெஸ்ஸு போடலைங்கிறதுனால தான் இவங்க என்கிட்ட கோவிச்சுக்கிட்டாங்க, நான் நல்ல ட்ரெஸ் போடலைங்கிறது தான் இவங்க என் கூட பேச மாட்டேங்காங்க, நல்ல ட்ரெஸ் போடலைங்கிறத என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த கவலையெல்லாம் நீங்கள் தலைகீழனால ஆண்டவர் சரி செய்ய மாட்டார். இதெல்லாம் வீண் கவலைகள், இதெல்லாம் கவலையே கிடையாது. நம்மளுடைய திமிரு, நம்மளுடைய எண்ணம் அப்படி யோசிக்க வைக்கு. கவலைப்படுங்க, தப்பு கிடையாது. அதுவே வேதம் வேண்டான்னு சொல்லு. தேவையில்லாத கவலைகள் நம்மளே யோசிக்கிறது. ஐயோ உடம்பு சரியில்லை, கவலைப்படுங்க. நம்மளை ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால தான் இவங்க என்ன மதிக்க மாட்டேங்காங்க, உடம்பு சரியில்லைங்கிறனால தான் இவங்க என்ன. தேவையில்லாத கவலை. இது உங்களை ஒடுக்கும், இது உங்களை அழிக்கும், இது உங்களை கொல்லும்.
உங்களை நரகமாக்கும் உங்களுடைய வாழ்க்கையை. தேவையில்லாத கவலைகள், இது பொய்யான கவலை, மாயான கவலை. உண்மையாலுமே நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா சிலர் அவங்க கவலையே பட மாட்டாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது தான் கவலை. உண்மையாலுமே எனக்கு இது வேணும் ஆண்டவரே, ஆண்டவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதனால எனக்கு கொடுங்க. ஆண்டவர் நினைப்பாரு, நீ அவனுக்காண்டிலாம் ஒன்றும் வாழ வேண்டாம், கடைசி வரைக்கும் இது உனக்கு கிடைக்காது. உன்னுடைய தேவைகளை குறித்து, ஐயோ ஆண்டவரே எனக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை, ஆனால் மற்றவங்க நான் நல்ல ட்ரெஸ் போடலாம் ஒரு மாதிரி நினைப்பேன், அதனால எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுங்க. நீங்கள் அவங்களுக்காண்டியா வாழ்கிறீங்க? பிறருக்காக வாழ்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை யாருக்காக வாழ்கிறீங்க? யாருக்காக உங்களுடைய கவலையை நீங்கள் சுமக்கிறீங்க? தேவையில்லாத கவலையை ஏன் பாரப்படுத்துறீங்க? தேவையில்லாத மாயான கவலைகள். இந்த கவலைகளுக்கெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. நம்மளே கவலைகளை அப்படியே வச்சுக்கிறோம், நம்மளே சேர்த்து கொள்ளுகிறோம். கவலையாக இருக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கு. கவலையோடு வாழ்ந்து வாழ்ந்து கவலையை போக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை கொடுத்தா கூட நான் கவலை தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்போ மாயான கவலைகள். தீர்க்கக்கூடிய கவலைகள் சில கவலைகள் இருக்கும், தீர்க்க முடியாத கவலைகள் இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது, கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ எனக்கு வயிறு வலிக்கு நான் போகிறேன், நான் கவலைப்படலாம், தப்பு கிடையாது. தீர்க்க முடியாது, அது தீர்க்க சரியாயிரும். ஆண்டவர் மேலே பாரத்தை விட்டு நான் சில கவலைகளை தீர்க்கவே முடியாது. இப்போ எனக்கு வயிற்றுலேருந்து என்ன எடுத்துட்டாங்க, பித்தப்பை என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு பித்தப்பையை வயிற்றுக்குள்ளே வர வைக்க முடியுமா? தீர்க்க முடியாது. ஐயோ, ஒருத்தங்க சொன்னாங்க, சரீரத்தில் ஆண்டவர் ஒரு உறுப்பை வச்சாருன்னா அது ஏதாவது ஒரு நன்மைக்கு தான் வச்சுருப்பார், அதை எடுத்து போட்டுட்டீங்களே. ஆமாம், கவலையாக தான் இருக்குது, ஆனால் அதுக்காண்டி மறுபடியும் நான் அந்த உறுப்பை கொண்டு வந்து வைக்க முடியாது. தீர்க்க முடியாத கவலைகள். தீர்க்க முடியாத கவலைகளை நினைத்து நம்ம தினந்தோறும் கவலையாக இருப்போம். கடைசி வரைக்கும் இது தீர்க்கவே முடியாது. ஒரு மரணம் தீர்க்க முடியுமா? ஒருத்தங்க மரித்துட்டார்கள், கவலை டெய்லி அந்த மரணத்தையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாது. அதனால தான் பாருங்கள், முன்னாடியாவது துக்க நாட்கள் 3 நாளாவது இருக்கும். இப்போ இப்படி போன உடனே இப்போ எல்லாம் கவலையெல்லாம் மறந்துடுறாங்க. மரணம், அதனால் ஐயோ இவங்க இல்லையேன்னு கவலைப்பட்டீங்கன்னா செத்து போனவங்க எப்படி வருவாங்க? தீர்க்க முடியாத கவலைகள். இதெல்லாம் புறம்பே தள்ளிடணும். நம்ம இந்த கவலையெல்லாம் மைண்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஒரு வேலை கிடைக்காம போயிடும், வேலை இல்லாமல் போயிடும், முடிஞ்சு போயிடுச்சு, வேறு வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஐயோ அந்த வேலை போயிடுச்சு. தீர்க்க முடியாத கவலைகள். சில கவலைகளுக்கு கர்த்தர் மட்டும்தான் மருந்து, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளால் தீர்க்கவே முடியாத கவலைகள் நிறைய இருக்கு, தீர்க்கக்கூடிய கவலைகள் என்று இருக்கு. நம்ம தான் யோசிக்கணும், நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி இது தேவையுள்ள கவலையா, இது தேவையில்லாத கவலையா, இது நான் இது உண்மையாலுமே இந்த கவலையை நினச்சி நான் அழணுமா, இல்லை இந்த கவலையை நினச்சி நான் சிரிக்கணுமா, இந்த கவலையை எதிர்கொண்டு நான் சந்தோஷமாக வாழணுமா? உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக கவலைப்பட வேண்டிய விஷயத்தில் கவலைப்படுங்கள். ஆத்தும கவலை வேணும், ஊழிய கவலை வேணும், பாரம் வேணும், பரிசுத்த கவலை வேண்டும், ஆவிக்குரிய கவலை வேண்டும். ஆனால் அந்த கவலைன்னு நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஏன் கவலைப்படணும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள், காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள், அவர் தமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் பரமபிதா என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஏன் கவலைப்படணும்? ஆண்டவர் எதை ஒப்பிடுறாருன்னா, விலங்குகளை பாருங்க, பறவைகளை பாருங்க, அதை நான் போஷிக்கவில்லையா, அதை நான் உடுத்தவில்லையா, அதை நான் அவர்களை கவனிக்கவில்லையா? எவ்வளவோ மழை, வெள்ளம், புயல், காற்று, எல்லா பறவைகளும் செத்து விட்டதா? எல்லா பறவைகளும் அழிந்து விட்டதா? இந்த மனித புயல்களை தாண்டி எத்தனையோ மனிதர்கள் இறந்துடுறாங்க. ஆனால் வெள்ளத்தை சமாளிக்க முடியல. ஆனால் பறவைகள், புஷ்பங்கள், காட்டு பறவைகள்லாம் ஈஸியாக எதிர்கொள்ளுகிறது. விலங்குகள், பனிகள், வெயில்கள் எல்லாவற்றையும் எளிதாக எதிர்கொள்ளுகிறது. அதெல்லாம் எதிர்கொள்ள வைக்கிறது யார்? நான்.
உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து, உனக்கு வேண்டியதெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு வேண்டியது என்னங்கிறத யார் அறிந்திருக்கிறாரா? அப்போ நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் துக்கப்படணும்? நான் ஏன் அழணும்? நான் ஏன் புலம்பணும்? நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு வேண்டியது எல்லாமே தெரியும். பிசாசு யோபுவை ஜீவனை கொடுக்கணும் எடுக்கணும்னு நினச்ச ஆண்டவர் விட்டாரா? இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தரலையா? நான் ஏன் கவலைப்படணும்? நம்ம ஏன் கவலைப்படணும்? நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்குரியதை எவனும் பூட்டவும் முடியாது, திறக்கவும் முடியாது. பரமபிதாவுடைய அனுமதி இல்லாத அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை பிராக்டிக்கலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ உடம்பு சரியில்லை, ஐயோ அது சரியில்லை, ஐயோ அப்படி, ஐயோ இப்படி, ஐயோ இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளோதான். கவலைப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால், ஏன் கவலைப்படக்கூடாது? நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகாரத்தை பார்க்கிலும் உடையை பார்க்கிலும் ஜீவனும் சரீரமும் ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு ஆகாயத்துக்கும் ஆகாரத்துக்கும் உடைக்கும் தான் கவலைப்படுறோம். ஆனால் அங்கே உள்ள ஒரு ஆத்துமா இருக்கு, இந்த சரீரம் இருக்கிறது, இதற்காக யாரும் கவலைப்படுறது கிடையாது. ஆனால் மேலே போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் தான் நம்ம கவலை. இவைகளெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை, அவரை போல ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லை, அவரை போல நல்ல ஒரு தலைவர் இல்லை, அவரை போல ஒரு நல்ல போதகர் இல்லை, அவரை போல ஒரு நல்ல நண்பர் இல்லை, அவரை போல எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் இல்லை. பிறகு ஏன் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்? அவர் என் முற்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் வடப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் பாதாளத்திற்கு போனால் கூட அவருக்கு மறைவான பகுதி, அவரை மன்றி அவருக்கு மறைவான ஒரு இடம் எதுவுமே இல்லாத இந்த சமயத்தில் என் வலப்பக்கத்திலும் நான் எங்கு சென்றாலோ எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை அனுப்பி அவர் என்னோடு கூட இருந்து, அது பாதுகாக்கிறதா இருக்கலாம், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கலாம், எனக்கு சுகம் கொடுக்கிறதா இருக்கலாம், எனக்கு வழிவாசல்களை உண்டு பண்ணுகிறதா இருக்கலாம், நான் அறியாத பாதையை உண்டு பண்ணுகிறதா இருக்கலாம், எவைகளா இருக்கலாம். எனக்கு ஒன்று தேவைன்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா, உங்களுக்கு ஒன்று தேவை என்று முடிவு பண்ணிட்டார்னா, மனிதர்கள் நமக்கு விரோதமாக, சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக, நெருக்கடிகள் நமக்கு விரோதமாக, பலவீனங்கள் நமக்கு விரோதமாக, வியாதிகள் நமக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய பரமபிதா கொடுக்க நினைத்ததை மனிதனால் தடை செய்ய முடியாது. மனிதனால் கூடாதது எல்லாவற்றையும் நம்முடைய தேவனால் கூட வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அப்படி இருக்கும்போது நான் ஏன் அழுது திரிய வேண்டும்? அப்படி இருக்கும்போது நான் ஏன் கர்த்தருக்குள் பலப்படக்கூடாது? ஆனால் கவலையோடு தான் நான் வாழ்வேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்கே கேட்குற மெசேஜ் வேற, சர்ச்சு வாழ்க்கை அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது வேற ஒரு உலகம். ஆனால் சர்ச்சை விட்டு வெளியில் போயிட்டால் அது ஒரு வேற ஒரு உலகம் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற வரைக்கும் நம்மளால் கடவுளிடத்தில் இருந்து அந்த முழுமையான அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. சர்ச்சுக்குள்ளே இருக்கிற அதே ஒன்று தான், வெளியில் போனாலும் ஒன்று தான். வெளியில் போனால் சூழ்நிலை மாறிடுதுன்னு நினைக்கிறோம். இல்லை, சூழ்நிலைகளை விட பெரியவர் நம்முடைய தேவன். சூழ்நிலைகள் அப்போ இங்கே இது வேறங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு தான் செட் ஆகும் நினைக்கிறீங்களா? நான் இல்லைங்க. என்ன நீங்கள் என்ன உங்கள் எல்லாருக்கும் உதாரணமாக என்ன தான் ஆண்டவர் வைப்பார். கவலைப்படணும்னா என்னைக்கோ அழிஞ்சு திரிஞ்சு என்னைக்கோ ஓடி இருக்கணும், ஊழியத்தை விட்டு ஓடி இருக்கணும், செத்து போயிருக்கணும். அவ்வளோ வியாதிகள், அவமானங்கள், அசிங்கங்கள், இவைகளெல்லாம் தான். இதுதான் வாழ்க்கை. எதிர்கொள்ளணும், எல்லாவற்றையும் எதிர்கொள்ளணும். பரமபிதாவை தவிர, பரமபிதாவுடைய சித்தத்தை தவிர நம்பிக்கை அங்கே வைக்கணும். வெளியில் போனாலும் அங்கே தான் நம்பணும். மெசேஜ் கொடுத்து முடியும் அடுத்த செகண்ட் நான் அப்படியே சோர்வாக உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு புரண்டுக்கிட்டு இருந்தால் அது உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது.
என்னுடைய பகுதியில் பாதி தான் உங்களுக்கு தெரியும். என்னுடைய வலிகள் வேதனைகள் எல்லாம் முக்கால்வாசி யாருக்கும் தெரியாது. அதே போல் உங்களுடைய வலிகள் வேதனைகள் பாதி தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இவைகள்லாவற்றையும் அப்பா பார்த்துட்டு தானே இருக்கார். நம்மளுடைய அப்பா நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறார். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்ம ஏன் கவலைப்படணும்? என் அப்பா நினச்சா இன்னைக்கே விடுதலை, இன்னைக்கே சுகம், இன்னைக்கே எல்லாம் மாறும், இன்னைக்கே எல்லாம் அவரால் என்று நம்மால் ஒன்று செய்ய இயலாதுன்னு சொன்ன பிறகு நான் ஏன் கவலைப்படணும்? அவரால் என்று ஒன்று செய்ய முடியாதுன்னு அப்போ நான் என்றைக்குமே நீங்களும் அதில் தான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு சம்பவத்தையும் வசனத்தோடு சேர்த்து வச்சு பாருங்கள், உங்களால் ஒரு தைரியம் வரும். வசனம் வேறு, அதெல்லாம் இங்கே பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். வெளியிலையும் வசனத்தை தான் சொல்லணும், வெளியிலையும் வசனத்தை முன்னாடி தான் வாழணும். வசனத்தை எதிர்கொள்ளுங்கள், வெளியில் போய் வசனத்தை அறிக்கையிடுங்க. உபத்திரம் வருதா? வாழ்க்கையுடைய பரிசுத்தவான்களுக்கு வராத உபத்திரவமா, போராட்டமா, பிரச்சனைகளா? என் கருத்தை நினைத்தாருன்னு வச்சுக்காங்களேன், எல்லாம் மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்த முடியும், லகுவாக்க முடியும், சூழ்நிலைகளை சரி செய்ய முடியும், கடுமையாக்க முடியும், வியாதியை சுகப்படுத்த முடியும், சுகவீனத்தை அதிகரிக்க முடியும். அது என் கர்த்தர் கையிலெல்லாம் இருக்கு எல்லாமே. ஆண்டவரே, இந்த பாதை கர்த்தர் கொடுத்தப்ப, அந்த வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தது. கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால எதை செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சங்கீதத்தில் சொன்னாங்க பாருங்க, மனிதர்கள் நீர் மட்டும் என் பக்கத்தில் இராவிட்டால் மனிதர்கள் என்றோ நம்மளை என்ன செஞ்சிருப்பாங்க? இன்னைக்கு நிறைய பேர் மனுஷங்க நம்மளை விழுங்குறாங்க. ஏன் விழுங்குறாங்கன்னா, கர்த்தர் நம்ம பக்கத்தில் இல்லை. சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்மளால் எதிர்கொள்ள முடியலை, பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியலை, போராட்டங்களை எதிர்கொள்ள முடியலை, மனிதனுக்கு எதுவுமே நம்மளால் எதிர்கொள்ள முடியலை. அப்படின்னா கர்த்தர் என் பக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த கவலைகளை மறக்க என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனை தேடுங்க. கவலைப்பட வேண்டிய காரியத்துக்கு கவலைப்படுங்க. எவ்வளவு கவலைப்பட வேண்டியிருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கலை. இன்னும் நிறைய பேர் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளலை. ஆண்டவர்களுடைய அபிஷேகத்தின் அநேகர் பெறலை, அநேகர் ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் இன்னும் தனிப்பட்ட முறையில் இன்னும் ஃபீல் பண்ணலை. ஆண்டவரை நான் பார்த்துங்கிற உணர்வு நமக்குள்ளே வரல. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற உணர்வு எனக்குள்ளே வரல. நான் பரிசுத்தமாக வாழ்கிறேங்கிற உணர்வு இன்னும் நமக்குள்ளே வரல. நம்மளால் இன்னும் நேரங்களுக்கு வர முடியல, சபைக்கு வர முடியல, ஊழியங்களை செய்ய முடியலை, கர்த்தர் கொடுத்த தாழ்ந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்த முடியலை. இதற்காய் நீங்கள் முதலாவது கவலைப்பட்டீங்கன்னா இந்த உலக கவலைகள் எல்லாம் அதுக்கு தான் வேதம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீதியை தேடி கவலைப்படுங்கள். தேவனுடைய காரியத்தில் கவலைப்படுவதற்கு எவ்வளவு இருக்கிறது நமக்கு. சரியாக ஜோம் பண்ண முடியலை, ஃபாஸ்டிங் இருக்க முடியலை, 5 நிமிஷம் கூட ஜோம் பண்ண முடியலை, நான்லாம் கிறிஸ்தவனா வாழ்றேன்னு சொல்லி கவலைப்படுங்க. என்னால் உபவாசம் இருந்து ஜோம் முடியலன்னு நினைச்சு கவலைப்படுங்க. ஆண்டவரே, ஊழியத்தை அதிகமாக செய்ய முடியல நினைச்சு கவலைப்படுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வருமானம், என்னுடைய பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கிறதுனால உமக்கு உங்களுடைய ஊழியத்துக்கு அதிகமாக கொடுக்க முடியல நினைச்சு கவலைப்படுங்க. முதலாவது தேவனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக கவலைப்படுங்கள். அவருடைய நீதிக்காய் கவலைப்படுங்க. அப்போ அவருடைய நீதியை என்னால் நிறைவேற்ற முடியலன்னு கவலைப்படுங்க. என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியலன்னு கவலைப்படுங்க. கவலைப்படுவதற்கு எவ்வளவோ காரியம் இருக்கிறது. கவலைப்படுவதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய முதலாவது காரியம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய நீதிக்காக, என்னுடைய பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, கவலைப்படுங்க. தேசத்திற்காய் கவலைப்படுங்கள், ஆத்தும கவலைப்படுங்கள், பாரப்படுங்கள். படுங்கள்னா உங்களை மட்டும் கிடையாது, நீ சேர்த்துதான். அந்த இதில் வருது, ஸ்லாங்கில் வருது. எல்லாத்துக்கும் பாரப்படுவோம். தேவையில்லாத கவலைகளை எடுத்து தூரப்பட்டு இனி கர்த்தர் தான், கர்த்தருடைய ராஜ்யம்தான், கர்த்தருடைய ஊழியம்தான், கர்த்தருடைய சமூகம்தான். இங்கே இது என்னோட ஊழியமாக நான் நினைக்க காமிச்சிருக்கிறேன்னா தேவனுடைய ஊழியம்.
தேவனுடைய ராஜ்யம், இது உங்களுடைய ஊழியம், உங்களுடைய சபை. இதற்காய் கவலைப்படுங்கள். விசுவாசிகளுக்காய் கவலைப்படுங்கள். வியாதிஸ்தர்களுக்காய் கவலைப்படுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காய் கவலைப்படுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்காய் கவலைப்படுங்கள். பின்பு கர்த்தர் இது எல்லாத்தையும் தருவார், நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டோம்னா நடக்க வேண்டிய சூழ்நிலைகளே கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வார்? மாற்றுவார். அதுதான் அவர் என்ன சொன்னார்னா, இப்ப நீ எதுக்குமா தேவையில்லாத கவலைப்படுற, வா என் பக்கத்தில் வந்து உட்கார். மார்த்தாளை பார்த்து கூப்பிடுறார், மரியாதை பார்த்து திட்டுறார். தேவனுடைய பாதத்தில் அங்கே தான் வரணும். நீங்கள் பற்பல காரியங்களில் பிஸியாக இருக்கிறீங்களே, இந்த கவலையை போக்குவதற்கு இன்னைக்கு பற்பல காரியங்களில் பிஸியாக இருப்போம். தேவனுடைய சமூகத்திற்கு வராமல் நீங்கள் 1000 கவலைகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் அதற்கு மருந்து கிடையாது. நோ சான்ஸ். கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தால் மட்டும்தான் மருந்து. அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடிதான் ஆகணும். கர்த்தருக்காண்டி ஓடுங்க, பலவீனமா ஓடுங்க. அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய நீதிக்காக, அவருக்கு உங்களுடைய திறமைகளை எதுவாக இருந்தாலும் முதல்ல கர்த்தர் 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 கர்த்தருக்காய் ஓட ஆரம்பிங்க. எதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருடைய காரியங்களுக்காய் கவலைப்படுங்க. கர்த்தருடைய வசனத்திற்காய் கவலைப்படுங்க. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுறவங்களுக்கு இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம், சுகம், இவைகள்லாம் சும்மா கொடுக்கப்படுமா? அதிசயமாய் கர்த்தர் நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கார். உங்கள் கவலைகள் எல்லாம் பரிசுத்த கவலையாய் மாறட்டும், ஆவிக்குரிய கவலையாய் மாறட்டும், தேவனை குறித்து கவலையாய் மாறட்டும், நீதியை குறித்து கவலையாய் மாறட்டும், கர்த்தருடைய குறித்து கவலையாய் மாறட்டும். நீங்களும் நானும் கவலைப்படுவதற்கு அவ்வளவு குமிந்து கிடக்கிறது, பாரப்படுவதற்கு குமிந்து கிடக்கிறது. எவ்வளவோ அழுது ஜெபிப்பதற்கு ஜெபக்குறிப்புகள் குமிந்து கிடக்கிறது. ஆனாலும் நீங்களும் நானும் தேவையில்லாத காரியங்களுக்காய் கவலைப்பட்டு நம்மை இழந்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து, நம்முடைய பலத்தை இழந்து, நம்முடைய ஜீவனை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி கவலைப்படக்கூடாது. உலக காரியங்களுக்காக, கவலைகளுக்காக இனி கவலை தேவையில்லை. கண்ணு முன்னாடி எவ்வளோ கவலைகள் நமக்கு சூழ்ந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கான கவலைகள் குமிந்து கிடக்கிறது. அதை தேடுவோம். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு நம்முடைய கவலைகள்லாம் அவருடைய பாதத்தில் வச்சிருங்க. மரியாள் அதை தான் செஞ்சா. சில நேரங்களில் நான் ஒரு ஊழியக்காரர் மீட்டிங்கு போயிருக்கும்போது சொன்னாங்க, அவர் எங்கெங்கே ஊழியத்துக்கு போவாரோ அவர் ஜோம் பண்ணவே மாட்டாராம். ஆனால் அவருக்கு ஜோம் பண்ணுறதுக்குன்னு அவங்க சர்ச்சில் ஒரு டீம் இருக்கான், 5 பேர். அவர் எங்கேயும் ஊழியத்துக்கு போகிறாரா ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். நான்லாம் ஜோம் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னார். எனக்கு இந்த செய்தி ஞாபகப்படுத்தும் போது அதான் வந்துச்சு. அவருக்காக பற்பல வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு அவருடைய பாதத்தில் அமரணும். அவருடைய பாதத்தில் அவரிடத்தில் சொல்லுங்களேன். அவர் உங்களை விசாரிக்கிறாரானபடினால நம்முடைய கவலைகளை நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட தெரியப்படுத்துகிறோமா? நம்ம கவலைகளை கணவன்கிட்ட தெரியப்படுத்துவோம், மனைவிட்ட தெரியப்படுத்துவோம், பிள்ளைகளிடத்தில் தெரியப்படுத்துவோம், பெற்றோர்களிடத்தில் தெரியப்படுத்துவோம், சகோதரர்களிடத்தை தெரியப்படுத்துவோம், நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்துவோம். என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை ஒதுக்கி மாதத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவருடைய பாதத்தில் தனியாக போய் உட்காந்து, அப்பா இவ்வளோ கவலைகளில் நான் இருக்கிறேன்ப்பா, நீர் என்னை விசாரிக்கிறவங்க நான் நம்புகிறேன்ப்பா. அப்போ கர்த்தர் விசுவாசத்தை தான் அவர் கனம் பண்ணுறார். நம்மளுடைய இருதயத்தில் காணப்படுகிற விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுறார். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் மேலே நம்பிக்கையோடு அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் உங்கள் கவலைகளை. நம்முடைய கவலைகளை அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். நான் எந்த மனிதனையும் குறைவாக மதிப்பிடவே கிடையாது. எந்த மனிதனுடைய அன்பையும் நான் குறைந்து மதிப்பிடலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய அன்பு அங்கே இருக்குது. நான் எல்லோரும் நேசிப்பேன்.
உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். உங்களோட விசுவாசிகளுக்காக நான் சொல்கிறது, என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் என் இருதயத்தில் அங்கே இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப அங்கே இருக்கிறீங்க. ஒரு சிலர் இங்கே இருக்கலாம், ஒரு சிலர் இங்கே இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மாயை. அங்கே தான் எல்லோரும் இருக்கணும். அன்பு. என் கவலையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். சிலர்கிட்ட நான் இங்கே வரைக்கும் சொல்கிறேன், அது கூட தப்பு கிடையாது. சொல்லலாம், தப்பு கிடையாது. ஷேர் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பாதத்துக்கு போகாமல், அவர்கிட்ட போய் என் கவலையை நான் சொல்லாமல் உங்கள்கிட்ட உட்காந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என் கவலைக்கு நிரந்தரமான தீர்வு கிடையாது. அங்கே மனிதர்கள் நேசிக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆபத்துனா உங்கள்கிட்ட தான் கடன் கேட்குறேன், உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகிட்ட தான் கேட்குறேன், உங்கள்கிட்ட தான் சந்தா கேட்குறேன், உங்கள்கிட்ட தான் காணிக்கை கேட்குறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தை விட கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடிய நேரம் அதிகம். கர்த்தரோடு கூட செலவிடக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் சரியானது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் எவ்வளோ நாள் நம்ம கவலையை குறித்து விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர்களுக்கு தானி இருக்கிற வரைக்கும் நமக்கு சப்போர்ட். அவங்களோட தானி மிஞ்சிரும். நம்முடைய சபையில் என்ன இவ்வளோ பேர் எங்கே போகிறீங்க? நம்முடைய சபையில் எத்தனையோ பேர் என்ன ஐயா அவங்களை நம்பியிருக்கேன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நியாயமே இருந்தால் கூட அவங்களால நம்ம சப்போர்ட்டே பண்ண முடியாது. ஏன் உங்களை நம்பின விட்டுட்டீங்களே, வேறு வழி இல்லை, விட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. சிலருக்கு சப்போர்ட் பண்ண முடியலை. எத்தனையோ பிள்ளைங்க, நூற்றுக்கணக்கான வாலிப பிள்ளைங்க நமக்கு பழக்கம். அண்ணா அண்ணா அண்ணனு பாசம் மழை போலி நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க என்னோட லைஃப்பில் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கவலைகளெல்லாம் என்னால் சுமக்க முடியலை. இப்போல்லாம் இப்போ எனக்கு பர்சனலாக என்னுடைய சகோதரிகள் அப்படின்லாம் ஒருத்தர் கூட என்னால் சொல்ல முடியாது. நூற்றுக்கணக்கானவே இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய கவலைகளை ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேலே போக்க முடியாது என்பதை நானும் அறிந்திருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்தும் நான் அறிந்திருக்கிறேன். முடியாது. நம்முடைய கவலையை போக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். முடியாது. கைவிட்டுருவோம். சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். சாரிப்பான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நம்ம கைவிட்டுருவோம். நம்மளால மனிதர்களுடைய கவலையை நீக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே சுமக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது. அதே போல தான் நம்முடைய கவலைகளையும் எந்த மனிதரும் ஒரு கட்டத்துக்கு மேலே சுமக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கவலையை அவங்களால ஷேர் பண்ணவே முடியாது. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான், கர்த்தருடைய பாதம் மட்டும்தான். அவர் ஏன்னா நம்மளை போல சோதிக்கப்பட்டவராக இருக்கிறார். நம்மளை போல கண்ணீர் வடித்தார், நம்மளை போல அடிபட்டார், நம்மளை போல அவமானப்பட்டார், நம்மளை போல காயப்பட்டார், நம்மளை போல எல்லா நெருக்கடிகளும். அவர் பசியாக இருந்தார், அவருக்கு நெருக்கடிகள் இருந்தது, போராட்டம் இருந்தது. நம்மளை போல சோதனையை இந்த உலகத்தில் ஜெயித்தவர் இயேசு ஒருவர் மட்டுமே. அவரால் மட்டுமே நம்முடைய கவலைகளுக்கு மருந்து. அவர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் மட்டுமே நம்மளை தூக்கிவிட முடியும். ஆதலால் உங்களுடைய கவலைகளை அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அவர் மேல உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர்தான் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விட வேண்டும். நம்முடைய கவலைகள் எல்லாம் பரிசுத்த கவலையா, அவருடைய வருகையை குறித்து கவலைப்படணும். நம்முடைய மரண நாளை குறித்து கவலைப்பட வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 21:31 படிங்க. வானமும் பூமியும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு. அவ்வளோதான். இதற்கு பிறகு லௌகிக கவலையினால் உங்கள் இருதயத்தை பாரமாக்காதபடி கர்த்தர் மேலே, கர்த்தருடைய சமூகத்தில்
நம்முடைய கவலைகளை வைத்துவிட்டு கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம்.